கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக வியட்நாமுக்கு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 8 nights 9 days அப்படின்னு பிளான் பண்ணப்பட்டிருக்க இந்த டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் 1,24,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய விசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், 4-star ஹோட்டல் அகாமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெய்லி கைடு சார்ஜஸ், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச 2 விஷயத்தில் முதல் விஷயம் ட்ராவல் நவ் பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் டூருக்கு போயிட்டு வந்து கூட அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்க முடியும். 2வது விஷயம் ஹோயன், நின்பின், ஏன்ஷியன்ட் டவுன், லேண்டன் போட் ரைட் அப்படிங்கிற மாதிரி மற்ற ட்ராவல் ஏஜென்சிஸ் யாருமே ப்ரொவைட் பண்ணாத சில யூனிக்கான பிளேசஸையும் சேர்த்தே இவங்க கவர் பண்ணுறாங்க. மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 10,000 rupees ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அப்புறம் என்ன, ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க நபரா நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மெட்ராஸ்காரன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஷேன் நிகாமுக்கு கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ் தான். அதனால் அவருடைய வருங்கால மனைவி, அதாவது இப்போ இருக்கிற லவ்வர், அந்த அம்மா நான் உடனே உங்களை பார்க்கணும், கிளம்பி வாங்க அப்படின்னோடனே நம்ம ஆள் கார் எடுத்துகிட்டு அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு கிளம்புறாப்புல. ஆனால் இந்த நாள் அவருடைய வாழ்க்கையவே புரட்டி போட போகுது அப்படிங்கிறது கதாநாயகனுக்கு அப்போ தெரியாது. இதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸையும் தான் நீங்கள் முதல்ல குறிப்பிட்டாகணும். நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருந்து, குறிப்பாக முதல்ல ஷேன் நிகாம், கலையரசன் 2 பேரும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப அழகாகவே அதை புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க ஸ்க்ரீனில். ஷேன் நிகாமை பொறுத்தளவுக்கு அவரே டப் பண்ணியிருக்காப்புல. என்ன ஒன்று, அவருடைய மலையாள வாடை, அவர் பேசுகிற தமிழெங்கும் வீசு, அது ஒன்று தான் பிரச்சனை, என்னவோ கொஞ்சம் ஒட்டவே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இதுக்கப்புறம் கதாநாயகி 2 பேர், நிகாரிகா கொண்டெல்லாவும் சரி, ஐஸ்வர்யா தத்தாவும் சரி, அவங்க 2 பேருமே அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். கருணாசு, பாண்டியராஜன், தீபா சங்கர், கீதா கைலாசன்னு சொல்லி எல்லாரும் அவங்கவங்க எடுத்துக்கிட்டதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ஆரம்பித்து ஒரு 10-15 நிமிஷத்துலேயே ஒரு நேட்டிவிட்டி ஃபீலோட ஒரு படம் என்னங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் அந்த படம் எனக்கு கொடுத்தது. அந்த மாதிரி தான் இந்த கதைக்களத்தை செட் அவுட் பண்ணி அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருந்தது பிரசன்னாவுடைய சினிமோட்டோகிராஃபியும் சாம் சிஎஸ் உடைய மியூசிக்கும். அதுவும் சாம் சிஎஸ் உடைய மியூசிக்கில் தையத்தக்கா கல்யாணம்னு சொல்லி முதல்ல ஒரு பெப்பி நம்பர் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, செம்மையான நம்பர். அது தியேட்டரில் நல்லா இருந்தது அந்த பாட்டு கேட்குறதுக்கு. அந்த பாட்டும் சரி, படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஓகே அப்படின்னே சொல்லுவேன். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த கதைக்குள்ளே இருக்குது. இது போக கிளைமேக்ஸில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சின்ன ட்விஸ்ட்டும் ஒன்றும் இருக்குது. அது நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறதும் பண்ணாதும் அவங்கவங்க எவ்வளோ படங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்தே இருக்குது. இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபே முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யப்படுத்திடணும் அப்படின்னு தான் இந்த டீம் ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் அதுலேயே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஆக்சுவலி கங்குவாக்கு அப்புறம் நமக்கு தியேட்டரில் காது கிளியுது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. ஒரு ஹாஸ்பிட்டலு, அதுக்குள்ளே 2 கும்பலுக்குள்ளே கிரியேட் ஆகக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட்டு, அதனால் ஒரு சட்டையை பிடிச்சி விடுற மாதிரி ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி ஏய் ஆளுக்கு கத்தி நம்ம கொஞ்சம் காது வலிக்க ஆரம்பிச்சிருது இன்டர்வல் அவங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அதே மாதிரியே இவர் தாங்க முக்கியமான வில்லன், ஏதோ பயபுள்ள பிளான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியே ஒரு கதாபாத்திரத்தை ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னவோ பெருசாக பண்ண போகிறார் அப்படின்னு யோசிச்சா கடைசியில் அவ்வளோ டம்மி பண்ணி அந்த கதாபாத்திரத்தை முடிச்சு விட்டு, ஏங்க இவங்க அந்த வில்லனுக்கு ஹைப்பு கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும், அந்த கதாபாத்திரத்துக்கும் இந்த படத்துடைய கோர் பிளாட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அப்புறம் எதுக்கு அவ்வளோ ஹைப்பை கொடுத்தாங்க ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படிங்கிறதும் நமக்கு பெருசாக புரியலை. செகண்ட் ஹாஃபுக்குள்ளே காலை வச்சிங்க அப்படின்னா இந்த கதையை ரைட்டிங் அண்ட் எக்ஸிக்யூஷனில் கம்ப்ளீட்டாக கோட்டை விட்டுருச்சு இந்த டீம். முதல்ல பயங்கர கிளம்சியாக பண்ணி விட்டாங்க. ஏங்க என்ன நடக்குது, எங்கெங்கேயோ போயிட்டு எங்கெங்கேயோ வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குழப்பத்தையே நமக்குள்ளே ஏற்படுத்திருச்சு இந்த கதை. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில், ஆக்சுவலி ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். அதுக்கு காரணம் யார் அப்படிங்கிற மாதிரி இன்டர்வல் ஓப்பன் பண்ணும்போது நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த ஆடியன்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேக பார்வை பல பேர் மேலே விழுகணும் அப்படிங்கிறதுக்காகவே சூப்பர் ஆயின் மாதிரி ஒரு சில கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே அதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு அங்கிட்டுன்னு சுற்றி ஒரு சில கதாபாத்திரங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஜவ்வாக இழுத்து, ஆனால் உண்மையாக அந்த கதாபாத்திரங்கள்லாம் இல்லை அப்படின்னா கூட இந்த கதை அது மட்டுக்கு ஜம்ப் அடிச்சு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இவங்க பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ அந்த கதாபாத்திரத்தை உள்ளே கொண்டு வந்துட்டோங்கிறதுக்காகவே அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில சீனியை வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த கதாபாத்திரத்தினால இந்த கதைக்கு ஒரு பெரிய வலுவாகவும் நமக்கு இல்லை, அவங்க மேலாம் நமக்கு சந்தேக பருவ பெருசாக விழுகவும் இல்லை. இது ஒரு பக்கம்.
கலையரசனும் அவருடைய மனைவி இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அந்த சீக்வன்ஸு எங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குதா இல்லை இப்போ கரண்ட்டில் நடக்குதா அப்படிங்கிறதே நமக்கு புரியாத அளவுக்கு இவங்க நான் லீனியராக ஒரு சில விஷயங்களை கட் பண்ணதுலேயும் ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வந்துருச்சு. அது நான் சொல்கிறத விட நீங்கள் படத்தை பாருங்கள் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது போக படத்துடைய ஓவரால் செகண்ட் ஹாஃபே நான் சொன்ன மாதிரி ரைட்டிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, அவ்வளவு சுவாரஸ்யமாகவும் எங்கேயுமே இல்லை இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப். இது எல்லாமே போக இந்த படத்தில் சாம் சிஎஸ் நம்ம அலைப்பாயுதையில் வர்ற அந்த காதல் செருகுடு பாட்டு இருக்கு இல்லையா, அதை ரீமிக்ஸ் வெர்ஷனாக ஒரு வெர்ஷனை உள்ளே வச்சிருக்காப்புல. அது வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டே எதுக்குங்க, அது முதல் ரீமிக்ஸ் மாதிரியே இல்லை, ஒரிஜினல் வெர்ஷன் மாதிரியே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் எங்க படம் கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு, இப்போ இந்த பாட்டு எதுக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இன்னொரு பக்கம் நமக்கு வருது. இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் இந்த படத்துக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஸ்டோரி லைன் தான் இது. பட் மேக்கிங் அண்ட் எக்ஸிக்யூஷனில் பெருசாக கோட்டை விட்டு ஒரு ஆவரேஜ் வாட்சாக வந்து நிற்கிது இந்த மெட்ராஸ்காரன். அடல்காரனை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எதுவும் பெருசாக கிடையாது. பட் ரத்தம் தெரிக்கிற மாதிரி இந்த வெட்டி வீசக்கூடிய ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்குது. அது மட்டும் மைண்டில் இருக்கட்டும். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.